4 கோரிக்கை வச்சோம். அந்த 4 கோரிக்கையுமே மண்டே அவங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து கூட்டத்தை இப்போ கலைச்சிட்டு ஹாஸ்டல் போகிறோம். ஹாஸ்டல் போயும் நாங்கள் வார்டுக்கு போக மாட்டோம், காலேஜுக்கு போக மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். எப்போ எங்களுக்கு வந்து ரிசல்ட் வருதோ, போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வருதோ அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்த நடவடிக்கையை எடுப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேபி அவங்க சொன்ன வாக்குறுதியை எதுவுமே செய்யலைன்னா திருப்பி எங்கள் போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் சார். அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க உங்கள்கிட்ட? இவ்வளோ நேரம் பேச்சு நடந்திருக்கு, என்ன சொன்னாங்க? அவங்க வந்து அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தப்பு அவங்க மேலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்னென்னா அந்த பொண்ணு வீட்டு தரப்பில் ஊரிய பணம் உதவி செய்யணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அவங்க வீட்டுக்கு வேணும். இது ஒன்று கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க நிறைய பேர். நீங்கள் முடிச்சுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுமா இல்லையா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுக்கும் அவங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் இப்போ அவங்களோட இறுதி சடங்குக்கு எங்களை தனியாக ஒரு 3 பஸ் அரேஞ்ச் பண்ணி அனுப்புறதா சொல்லியிருக்காங்கண்ணா. ரிப்போர்ட் வந்தோன்னு போராட்டத்தை 2 நாள் மட்டும் ஒத்தி வைக்கிறோம். அவங்க சொல்றதை செய்யலைன்னா திருப்பி நாங்கள் ஆரம்பிப்போம். நான் பேருமா நார்கிஸ் பாம்.